Oh, sorry. Two four. Hi Dal. Hi. Bunda खाओगे? ले लें இப்போ பண்ணிடுவேன் இன்னைக்கு என்னைக்கு தந்தூரி என்னடா இது நாயா ஹலோ guys, வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போக போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெடியாக வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி ரெடியாக வச்சுட்டு இன்னும் ஸ்டார்ட்டப் பண்ணல, கோல்ட் ஸ்டார்ட் இப்போ பண்ண போகிறேன். ஜஸ்ட் டஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு க்ளீனாக ஸோ கெப்ட் எவ்ரி திங் ரெடி டு கோ. லாஸ்ட் டைம் மாதிரி மெஸ்அப் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் கைசன், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், லீன் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. Yeah, sure. Do subscribe, bro. Hi, Dal. Hi. Bunda खाओगे? ले लें. यही है. टर्न ऑन. ओके. तुम एडिट करके डाल. हाँ, अच्छा. ये भी डाल. तुम्हें भी सब्सक्राइब करो सब जन. ब्लॉग कब आएगा? कल. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறார் பாரு. வந்து இப்ப நான் என்ன ஒன்று சொல்றது. ஆல்ரைட் guys, நம்ம ஒரு சில சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டோம். அப்படியே கிளம்புவோம். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. செம்ம சவுண்டு தெரியுது, நீ மூடு. வேணும்ட்டே வழி விடாமல் போகலாம். வந்துகிட்டு பெரியடா ரீசெண்டா ஆமா. டிராஃபிக் கொஞ்சம் பரவாயில்ல, அந்த அளவுக்கு இல்லை. மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ இருக்க ரைடு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் ஸ்பீடாலாம் ஓட்டலிங்க, வெறும் நார்மல் ஸ்பீட், ஒன்லி 60 to 70 kilometers நார்மல் ஸ்பீட் ஃபார் பெங்களூர் ரோட். அங்கங்கே சில பேர்லாம் 150 170 போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க 200+ எல்லாம். நம்ம அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லைன்னா அது ரிஸ்க்கு தேவையும் இல்லை. அதுக்கான ரோடு இங்கே இல்லை, மெயின் அதுதான். ஸோ அவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு ஸ்பீடாக போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நார்மல் ஸ்பீட்லேயே நம்ம போவோம், ஒரு 60-70 போதும். அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வேறெல்லாம் யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்?
கிழட்டு சிறுக்கி உறுத்தி கையில இருக்கிற எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க மரியாதை ஓடி ஒரு சுலைமான் குடிச்சிட்டு போகலாம். எப்போ பார்த்தாலும் இங்கே ரஷ்ஷாக இருக்குது, அதனால தான் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளி மாலை ஒரு டீயை குடிச்சு வச்சு இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். உள்ளே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ பிடிக்கல. லெட்ஸ் கெட் கோயிங். உள்ளே சத்தியமாக டீ ரொம்ப மட்டமாக இருந்துச்சுங்க. அந்த லைம் டீன்ற பேரில் எத்தையோ இஞ்சியெல்லாம் கசக்கி ஊற்றிட்டுக்கிறான். அட பாவி, நான் இதில் கேட்கவே இல்லையாடா ஒன்று, ஏன்டா பண்ணு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு டீ போட்டோன்னே அப்படியே தள்ளி போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்னும் இப்படி சாஞ்சுங்க. எல்லாரும் டீல புதினால போடுவானுங்க, நம்ம கொஞ்சம் போதைக்காக கஞ்சாயில போடுறோம். 1/2 மணி நேரத்துல போயிடும். அதுதான் பேரியர் போட்டு வச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க. தான் போடாம இருந்துச்சு, அதனால இவனை பாருங்க. அடா பாவி, காரே எடுத்துட்டு போறானுங்க. அடா பாவிங்களா, எங்கேருந்துடா வரீங்க? இன்னைக்கு கூட போறவங்க தாங்க முடியல. ஏதோ ஒரு லைம் டீன்ற பேர்ல இஞ்சியை போட்டு நான் குத்துட்டு இருந்தான், அதை குடிச்ச போது தெரில. சரி வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பாதி தாங்க குடிக்க முடிஞ்சிச்சு. அது ஒரு மாதிரி கன்றாவே இருந்துச்சு. குடித்ததுனால இப்போது ஏப்பத்தான் வந்துட்டு இருக்கு. ஏப்பம் மேலே ஏப்பமாக வருது. ஷாக்கிங். நான் எதிர்பார்க்கல ஏப்பெல்லாம் வரும் அது குடிச்சாண்டு. சரி ஓகே. என்னடா தொண்டை ரொம்ப கவுது, என்னத்தடா கலந்து கொடுத்த பாவி போயில. தந்தூரி. என்னடா இது நாயா? அவ்வளோ கொண்டு இருக்குங்க நாய். அது பூனைக்குட்டின்னு நினச்சாங்க. பூனைக்குட்டி ஏன் இந்த பையன் கட்டி போட்டி போடான்னு பார்த்தா நாய்க்குட்டி அது. அடா பாவீங்களா. எனக்கு தெரிஞ்ச நாயெல்லாம் ஒரு இடுப்பு சைஸில் இருக்கும், இடுப்பு லெவலில் இருக்கும். இது என்னென்னா கால அளவுக்கு கூட வராது போலக்குது. அப்படி எல்லாம் ஒரு நாய்க்குட்டி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அது முன்னாடி இருக்கிற கடை ரஷ்ஷாக இருக்கும். நான் இப்போயே சொல்லிடுறேன், பெட்டு வைக்கிறேன். கூட்டமாக நின்றுட்டுருப்பாங்க. இதை சொல்லி வாய மூடல. எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க பாருங்க. ஏய் இல்லையா? ஐயோ என்னடா கூட்டம் கரைஞ்சிருச்சா? நான் கண்ணு வச்ச போயிருச்சா கூட்டம்? ஏங்க கூட்டம் கம்மியாகிருச்சுங்க, எவனோ வரதில்லை போல. ஏன்டா அதில் என்னடா அவனுக்கு சந்தோஷம்லாம் சிரிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் நிறையா முறை நான் வந்து அங்கே சாப்பிட முடியாத போயிருக்கேன். அந்த ஆதங்கத்தில் தான் நான் சிரிச்சிட்ருக்கேன். நீங்களும் போச்சா, பிஸ்னஸ் போச்சா, இப்போ போட்டேன்டி இப்போ விட்றின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு நிறையா முறை வருவாங்க. அங்கே வந்து கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பில்லு வாங்கிடணும், ஆர்டர் பண்ணிவிட்டு பில்லு வாங்கிக்கணும். அப்புறம் பில்லை கொடுக்கறதுக்கு ஒரு கவுண்டரில் போய் நிற்கணும். ஆயிடுச்சுங்களா? அந்த பில்லை கொடுத்த பிறகு அவன் அங்கே நின்றுட்டு செஞ்சிட்ருப்பான் நம்ம கேட்டதை. அவனுக்கு மெயினாக பிஸ்னஸ் போகிறது காரணம் இவன் தாங்க. பெட்ரோல் ₹200 ஒரு விஷயம். அந்த அவன் வேற லெவலுங்க. அவன் டேஸ்ட்டோ கொடுக்குறான், அதுக்கு தகுந்த ஒரு ப்ரைஸோ கொடுக்குறான். ஸோ நிறைய வெரைட்டிஸும் இருக்குது அவங்ககிட்ட. சின்னதை ட்ரை பண்ணுறதுக்குது, அப்புறமா ஒரு லார்ஜர் வேர்ஷனும் வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. ஐயா தண்ணியாக வேறு அங்கங்கே இப்படி தேங்கி நின்றுடுது. பெரிய தலைநோவாயிடுது. ஏன்னா பின்னாடி மட்காடு இல்லைங்களா, மட் ஃப்ளாப் பஸ்ஸு. ஸோ அதை அப்படியே தூக்கி அந்த டெயில் லைட்லேருந்து சீட் வரைக்கும் அடிச்சிடும். ஹெல்மெட் வரைக்கும் கூட அடிக்கும். வேகமாக போயிட்டான் தப்பி தவறு. ஸோ அதனால வேகமாக போகாமல் காலையாக தான் மாமூல் வரலாம் கேட்டு தொலையா. அதுக்கு ஏன் சுற்றி வளைச்சு பேசுகிறேன்?
sorry. Do follow my channel. You fine with this? Can I post it? Okay, fine. Do follow. Okay. Good. Driving good. Okay. Do wear your gears, man. Okay. Okay. See you. கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான் இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு முடியா கண்டா அது குறைக்கிறது தாக்காய It's all for fun. டாக்டர் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இப்போதான் அங்கேருந்து வந்து அதுக்குள்ளே இங்கே நிற்க வச்சிட்டாங்கய்யா. சரி இப்போ ரவுண்டு நான் தரேன். ஆனால் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் பண்ணுவேன்? சாப்பாடு முக்கியமா 10. இப்போ பண்ணிவிடுவேன் இன்றைக்கே. என்னைக்கு பண்ணுறேன்? சண்டேக்குள்ள உண்மையாக பேசுகிறான். சரி உட்காரு போகலாம். உட்காந்துருக்கேன் அதுக்கு முன்னாடியே. ஆ மெதா உட்காரு. இரு இங்கே கால் வச்சுக்கோ. இங்கே இப்போ யார் இப்போ இங்கே இப்படி பிடிச்சிக்கணும். கீழே விழுந்துட்டின்னா நான் பொறுப்பு இல்லை. இல்லைப்பா அதெல்லாம் இல்லை. போகலாமா? உன்னை வீடியோ எடுத்துன்னுக்கிறேன் நான். 10 சப்ஸ்கிரைபர் பண்ணலாம் வீடியோவில் போட்டுருவேன் நான் உன்னை. மெதாத்தா போகிறேன். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிக்கத்தோட உண்டாக்க வெட்டுக்கிட்டு பிடிக்க திங்கிறீங்கடா மரம் தமிழ். இதுக்கு முன்னாடி யாரோ குத்திலே அந்த மாதிரி ரவுண்டு இல்லை? இந்த மாதிரி ரவுண்டு யாரோ குத்திலையா? குத்துக்கிறாங்களா? ஃபஸ்ட் டைமா? எப்படி இருக்குது சவுண்டு? பயப்படாதா ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு நீதான் தைரியமா சொல்றா. இது போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. என்னடா பார்த்துட்ருக்கேன் அவன் பாட்டு சைக்கிள் விட்டுட்ருக்கான். நல்லா இருந்துச்சா ரவுண்டு? பார்க்கலாம். ஒன்று ஐ விட்னஸ் எடுத்துக்கிறேன் நான் வீடியோவில். ஓகேவா? பேர் என்ன வந்து? மேத்யூ. எந்த ஏரியா? இ பிளாக். அப்படின்னா இந்த பக்கமா? ஏன்டா பங்குக்கு கஷ்டன்ட்டேடா? இவ்வளோ நாள் ஸ்கூல் கூட இல்லையாடா? டியூஷன் பங்கா? சரி பாய் டாட்டா. ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவோம். பார்த்துக்க. இந்த பாட்டை கேட்டாதான் ரொம்ப பிடிச்ச பாட்டு, உற்சாகமே வரும். கேளுங்க பாட்டு. முடிச்சுட்டு வந்தாச்சு. மைண்ட் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ until the next video, do like, share and subscribe to the channel and do get more subscribers from your friends to see more content like this and whatnot. You guys let me know what should I do in the next video. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள், அது பிரகாரம் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.